ஆமா, நருட்டோ தான் வந்திருக்கேன். அந்த பாஸ்வேர்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையான நருட்டோவை எனக்கு தெரியும். போது நிறுத்து. நருட்டோ, இங்க இருந்து தப்பிச்சிடு. நீ யார் கூட மோதுறங்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாய்ப்பு இருக்கும் போதே இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. அப்படின்னா என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா நருட்டோ? உனக்கு வாழ்த்துக்கள். இப்பதான் புரியுது. அந்த பாம்பு திடீர்னு என்ன தாக்குச்சுன்னு நினைச்சேன், ஆனா அது உண்மை கிடையாது. அந்த பாம்பை இவ தான் அனுப்பியிருக்கணும். ஆனா இவ டீமனா மனுஷியானே தெரியலையே. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானா? யாரு கூட மோதுறோங்கிறதே அவனுக்கு தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? ஓகே ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை நீ தாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத பாரு பாம்பே, ஒழுங்கா திரும்ப உன் புத்துக்குள்ள போயிடு, இல்லடா உன்னுடைய தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். முட்டாள் மாதிரி பேசாத. நீ பண்ற தப்பால 3 பேரோட உயிரும் போக போகுது. நான் உடனே ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன செய்யறது? யோசிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ. உனக்கு தேவையானது இந்த ஸ்க்ரோல் தானே? இந்தா எடுத்துக்கோ. எங்களை தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து போயிடு. ஹேய் சாஸ்கே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதிரிக்கு அந்த ஸ்க்ரோல் அவ்வளவு சுலபமா கொடுக்க போறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி பண்ணாத. நீ வாய மூடி, இதுல தலையிடாத. என்ன? உன்னோட இந்த முடிவை நான் பாராட்டுறேன் சாஸ்கே. சில நேரங்கள்ல பலவீனமா இருக்கிற இரைகள் தப்பிச்சு போறதுக்காக இரைய தேடி வர பிரெடேட்டருக்கு முக்கியமான வேற எதையாவது காட்டி கவனத்தை திசை திருப்போம். அதைத்தான் நீயும் பண்ணிருக்க. எடுத்துக்கோ. நருட்டோ ஹீரோ ஆகிறதுக்கு இது நேரம் கிடையாது. ஒழுங்கா விலைக்கு போயிடு. இதை நான் பாத்துக்கிறேன். முட்டாள் மாதிரி நடந்துக்காத. நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியல. எனக்கு அந்த பாஸ்வேர்ட் மறந்து போயிருக்கலாம், ஆனா நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீதான் உண்மையான சாஸ்கேன்னு எப்படி நம்புறது? என்ன சொல்ற நருட்டோ? அது சாஸ்கே தான். வாய்க்கு வந்தபடி பேசாத. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா நருட்டோ? நான் தான் சாஸ்கேன்னு உனக்கு தெரியாதா? போய் சொல்லாத, போய் சொல்லாத. நீ பார்க்க சாஸ்கே மாதிரி தெரியலாம், உன்னுடைய குரலும் அவன மாதிரியே இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச சாஸ்கே இப்படி பண்ண மாட்டான். எதிரிகள் கிட்ட சரணடைற பழக்கம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய உயிரே போனாலும் அந்த ஸ்க்ரோலை கொடுக்க மாட்டான். சாஸ்கே எப்ப இவ்வளவு பெரிய பயந்தாங்கோலி ஆனா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ற, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். நீ பயத்துல உறைஞ்சு போயிருக்க. வருத்தமா இருந்தாலும் இதுதான் உண்மை. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்க எல்லாரோட கதையை முடிச்சிட்டு அந்த ஸ்க்ராலை நான் எடுத்துட்டு போறேன். நீ என்ன பண்றங்கறத நானும் பாக்குறேன். வேண்டாம் நருட்டோ, ஜாக்கிரதை. சாஸ்கேவால உதவ முடியாது. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். Summoning Jutsu. நருட்டோ! என்ன இருந்தாலும் பூடாவை இப்படி நடத்திருக்க கூடாது. யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நிஞ்சுட்ஸை தானே பயன்படுத்திருக்காங்க. அது என்னவா இருந்தாலும் கண்டிப்பா பிரச்சனை தான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? இத பத்தி நாம ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். போய் ப்ராக்டரை கூட்டிட்டு வா. கண்டிப்பா. அடடா, பசியில இருக்கும் போது இந்த மாதிரி சுவையான டம்ப்ளிங் சாப்பிடுறதே சுகம்தான்.
பிரமாதம். பிரேக்குக்கு பிரேக் விட வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சதும் பசங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கணும். திறமைசாலிங்க இந்நேரத்துக்கு எல்லாம் முடிச்சிருப்பாங்க. பொறுமையா இருந்து எல்லாரையும் டவர்ல தான் போய் சந்திக்கணும். பிரமாதம். ஒரு லீஃப் வில்லேஜ் சிம்பிளே உருவாக்கியிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு 3 உடல்கள் கிடைச்சிருக்கு. சாப்பிடும் போதுதான் இதை பத்தி எல்லாம் பேசணுமா? நீங்க உடனே அதை பார்த்தாகணும். எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு. உடல்கள்ல என்ன வினோதம்? எல்லாத்தையும் தேடி பார்த்தப்போ இவங்களோட ஐடி கார்ட்ஸ் கிடைச்சது. ஹிடன் கிராஸ் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிற நிஞ்சாஸ். இவங்க 3 பேரும் எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இது சாதாரண மரணம் கிடையாது. அவங்களோட முகங்கள் மறைஞ்சு போயிடுச்சு. ஆமா, அவங்களோட முகங்களை யாரோ எதையோ வச்சு உருக்குன மாதிரி தெரியுது. எனக்கு இதுல சந்தேகமே இல்ல. இது அவனோட ஜுட்சுவா தான் இருக்க முடியும். அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜூனியர் எக்ஸாம்ல அவனுக்கு என்ன வேலை? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. ஓகே, இவங்களோட உண்மையான முகங்கள் என்னன்றதை நான் பார்த்தே ஆகணும். ஐடி கார்ட்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு மேம். இவங்களோட அடையாளத்தை தான் அவ எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா இது எப்ப நடந்ததுன்னே தெரியலையே. உங்களோட கத்திய திருப்பி கொடுக்கலான்னு தான் நான் வந்தேன். ரொம்ப நன்றி கிராஸ் நீஞ்சா. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, உடனே கிளம்புங்க. லார்ட் ஒக்காஹேக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு போய் சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, பிளாக் காப்ஸ் கிட்ட சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்துக்கு உடனே 2 கான்வாய்ஸ் அனுப்ப சொல்லுங்க. நீங்க வரதுக்குள்ள ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே. அவன் வந்துட்டான். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல தான் எங்கேயோ இருக்கான். நீ ரொம்ப சுவையான இரையாயிருப்பன்னு எனக்கு தோணுது. ஜாக்கிரதையா இரு. இவனுக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நருட்டோ! நாருட்டோ! விளையாடினதெல்லாம் போதும். அவன் கதைய முடிச்சிடு. அப்படியா? இந்த வாங்கிக்க. இங்க என்ன நடக்குது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனுக்கு என்ன ஆச்சு? கட்டுப்பாட்டை இழந்துட்டான். வாவ்! திடீர்னு அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது? அவன் கண்ணுல எரியற தீய நான் லேசா எடுத்துக்க கூடாது. ஓ, உண்மையிலேயே இது நருட்டோ தானா? ஓ, இப்பதான் விஷயங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி சாஸ்கே, இது எல்லாத்தையும் நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பாப்போமா? சாஸ்கே! அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. வேகமா போயாகணும். யாருக்கும் எதுவும் நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன்.
என்னாச்சு சாஸ்கே? உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? நீ ஒரு பெரிய பயந்தாங்கோலி. நருட்டோ, ஹேய், என்ன? உனக்கு அடி எதுவும் படல? சரியான பயந்தாங்கோலி. சாஸ்கே, கூண்டுல மாட்டின எலி மாதிரி பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிற. கேவலமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சாஸ்கே இப்படி இருக்க மாட்டான். கீழே இறக்கி விடு. ரொம்ப அருவருப்பா இருக்கு. உன் நாக்க வெட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா என்ன விட்டுடு. இத நம்பவே முடியல. நைன் டெயில்ஸ் ஃபாக்ஸ் பத்தின கதைகள்லாம் உண்மைதானா? இப்பதான் எனக்கு புரியுது. உனக்குள்ள கோபம் அதிகரிக்கும் போது அந்த நைன் டெயில் ஃபாக்ஸுக்கு சொந்தமான சக்ரா எனர்ஜி வெளியே வருது. உன்னோட குழந்தை பருவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கணுமே. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் அடைச்சி வச்ச ஸ்பெல் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சீலை நான் உடைச்சு காட்டுறேன். சாஸ்கே, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இதுவரைக்கும் 12 வருஷமா அந்த சீல் யாராலையும் உடைக்கப்படல. ஆனா கூடிய சீக்கிரமே அந்த சக்ராவும் இந்த பையனும் ஒண்ணு சேர போறாங்க. ஆனா என் வழியில குறுக்க வந்ததால கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட போறதில்ல. அங்க இருந்து கீழே விழுந்த நருட்டோக்கு ஆபத்து. ஜாக்கிரதை. சாஸ்கே, உனக்கு என்னாச்சு? ஏன் அமைதியா நிக்கிற? சாஸ்கே, ஓகே, நருட்டோவை பத்தி நீ என்ன சொன்னாலும் சரி. அவன் சின்ன பையன்தான், எல்லாரோட வழியிலயும் குறுக்க வருவான், சேட்டை பண்ணுவான். ஆனா என்ன ஆனாலும் அவன் உன்ன மாதிரி உறைஞ்சு நிக்கல. உன்ன மாதிரி அவன் ஒண்ணு பயப்படல. ரொம்ப முயற்சி பண்ணாத சாஸ்கே. உன்னால என்ன கொல்ல முடியாது. உனக்குள்ள அவ்வளோ சக்தி இல்ல. நீயும் அந்த அளவுக்கு பலசாலி இல்ல. உன்னோட உயிரை நினைச்சு நீ அவ்வளோ பயப்படுற. இங்க இருந்து ஓடிடு. உயிர் பயம் இருக்கிறவனுக்கு இங்க இடமே இல்ல. இதே அவமானத்தோட வாழ போற. இல்ல, ஒரு வழியா நான் நினைச்சது நடந்துடுச்சு. அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற உச்சிஹாவோட ரத்தம் இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. இதான் என்னோட சாஸ்கே. கொஞ்ச நேரம் இந்த பையன் கூட விளையாடலாம். இவனோட முழு சக்தி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்க போறேன். No!